எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரண்டையை எப்படி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறது, அதுவும் கையரிக்காமல் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் டெய்லி நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி பிரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா பிஞ்சு பிரண்டையாக தான் வாங்கியிருக்கோம். இது நீங்கள் கீரைக்காரமாட்ட சொல்லி வச்சிங்கனாவே இந்த பிரண்டை வந்து உங்களுக்கு கிடைக்கும். பிரண்டை வாங்கும் போது நல்லா பிஞ்சு பிரண்டையாக பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் நார் வந்து அதிகமாக இருக்காது. க்ளீன் பண்ணுற வேலையும் நமக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் ரொம்ப முத்தின பிரண்டை வாங்காமல் நல்லா பிஞ்சாக இருக்கிற மாதிரி பிரண்டை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பிரண்டை வாங்கி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிரண்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணோன்னா கை வந்து ஒரு மாதிரி அரிக்குன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மாதிரி முள்ளாக குத்தும். அதை நான் எக்ஸ்பீரியன்ஸில் நான் அனுபவிச்சிருக்கேன். அவ்வளோ வலியாக இருக்கும் அந்த க்ளீன் பண்ணதுக்கப்புறம். எப்போதுமே நம்ம பிரண்டை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா கையில் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நார்மலாக நம்ம கிச்சனில் சமைக்கிற அந்த குக்கிங் ஆயில் கூட நம்ம கையில் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துட்டு நம்ம வந்து பிரண்டை க்ளீன் பண்ணோன்னா கை வந்து அரிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த பிரண்டையோட பார்த்திங்கன்னா நுனியில் இருக்கிறது பிஞ்சாக இருக்கும். இது வந்து நம்ம க்ளீன் பண்ண தேவையில்லை, அது நாருமே நம்ம எடுக்க தேவைப்படாது. அதை வந்து அந்த இலைகளை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படின்னு நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம சமைக்கும் போது பார்த்திங்கன்னா கொத்தரங்காய் இருக்குல்ல, அந்த டேஸ்ட் மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா முடிச்சா தான் இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம பீஸாக கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த பீஸ் பார்த்திங்கன்னா கட் பண்ணுறோம். இது வந்து நார்மலான பீஸாக தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த நுனியில் இப்படி கத்தி வச்சுட்டு இழுத்திங்கனாவே அதில் இருக்கக்கூடிய நார் வந்து வந்துடும். பார்க்கும் போது பிஞ்சு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம அதில் பார்த்திங்கன்னா கத்தி வச்சு கட் பண்ணும்போது நார் வரும். அந்த நார் வந்து நம்ம போட்டு சமைக்க வேண்டாம். அந்த நாரை வந்து எடுத்துகிட்டு சமைச்சா தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பிரண்டையோட 4 சைடுமே பார்த்திங்கன்னா நார் வந்து ரொம்பவே ஈஸியாக எடுக்க வரும். அந்த நாரை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்படி சாப்பிடும்போது தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பிரண்டையை நம்மளால் முழுசாகவே சமைக்க முடியாது. இது வந்து நம்மளோட போன் மாதிரியே இருக்கனால உடச்சி தான் நம்ம வந்து கட் பண்ண முடியும். இப்போ இந்த நம்ம எடுத்துருக்க பீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்குது. இதில் சதையை விட நார் தான் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த நார் எல்லாத்தையும் 4 சைடுமே உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். உரிச்சிட்டு கண்டிப்பாக கட் பண்ணிடுங்க. அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த பிரண்டையை வந்து நம்ம துவையல் மாதிரி சாப்பிடலாம், சட்னி மாதிரி அரைச்சி சாப்பிடலாம், பிரண்டை சூப்பு வச்சு சாப்பிடலாம், இட்லி பொடி சாப்பிடலாம், பிரண்டை தொக்கு, பிரண்டை ஊறுகாய், பிரண்டை சாதம், அந்த மாதிரி பிரண்டையில் வரக்கூடிய நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம பிரண்டை வச்சு பண்ணலாம். இது எல்லாமே நம்மளோட போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, முழங்கால் வலி, கை கால் வலிலாம் இருக்கிறவங்க அதிகமாக வந்து இந்த மாதிரி பிரண்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம் எல்லாம் சீக்கிரமாகவே சரியாயிரும். அதனால் நம்ம வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இந்த பிரண்டையை வந்து கட் பண்ணிவிட்டு தோலை உரித்து எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் பண்ணும் போது ஆயில் தடவிட்டு பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு கை அரிக்கிற பிரச்சனை இருக்காது. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்திருக்க பிரண்டையை கை அரிக்காத அளவுக்கு ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும் போது கொத்தரங்காய் மாதிரியே இருக்கும். இதோட நுனி பீசஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாரே எடுக்கலை, ஏன்னா இதெல்லாம் அப்படியே வந்து போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு வந்து நார் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதே மாதிரி நீங்களும் வந்து ஃபஸ்ட் டைம் பிரண்டை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கை அரிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.